குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2023 இதோட கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சினானிம் காண்ட், அதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டு, லீன். செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சோக்டு, பி ஆப்ஷன் கரெக்டு, பிளாக்டு. தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அப்ரிஹென்சிவ், சி ஆப்ஷன் கரெக்டு, என்ஷியஸ். ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜ்டு, அதுக்கு ஆப்போசிட் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் கரெக்டு, அப்ஸ்டெயின்ட். ஃபிஃப்த் கொஷின் அஃப்ளூவெண்ட், அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா வெல்த்தி, ஸோ அதனால் ஆப்போசிட் மீனிங் கொடுத்துருக்கோம், டி ஆப்ஷன் தான் கரெக்டு, புவர். சிக்ஸ்த் கொஷின் கமோஷன், இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் கரெக்டு, காம்னஸ். செவன்த் கொஷின் ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, டீருக்கு டீர் தான் வரும். எயித்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, நியூட்ரிஷன், டி ஆப்ஷன் கரெக்டு, எம்ஏஎல், மால் நியூட்ரிஷன். நைன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ஏஐ, ஏ ஆப்ஷன் கரெக்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். டென்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேசல் வெர்பு கேட்டிருக்காங்க, சி ஆப்ஷன் கரெக்டு, ரீல்ட் ஆஃப், ரீல்ட் ஓஎஃப்எஃப் ரைட்டுங்களா. 11th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் மேட், பி ஆப்ஷன் கரெக்டு, எம்ஏடி மேட். 12th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அப்பான் கரெக்டு, சி ஆப்ஷன். 13th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஜோனா அண்ட் ஜாய் ஹேட் லெஃப்ட் ஆல்ரெடி ஃபார் ஊட்டி வென் த அதர்ஸ் ரீச்டு த ஸ்டேஷன், சி ஆப்ஷன் கரெக்டு, ஹேட் லெஃப்ட். 14th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மை பிரதர் கால்டு மீ ஒயில் ஐ வாஸ் வாட்சிங் கிரிக்கெட், பி ஆப்ஷன் கரெக்டு, ஒயில். நெக்ஸ்ட்டு மீதி இருக்க கொஷின்ஸ்லாம் அப்படியே வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் கொஷின் அண்ட் ஆன்சர்லாம் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம படித்ததெல்லாம் இதில் இருக்கா, இல்லாதது நம்ம படிக்காத ஏதாவது இருக்கா, எதாவது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. அப்படியே அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க, போய்ட்டிக் லைன்ஸ்லாம் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. படிக்காதது ஏதாவது இதில் இருந்தது அப்படின்னா அதை கைடில் பார்த்து அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட், இதெல்லாம் எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்ல பாக்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஈஸியாக 5 மார்க் எடுக்கக்கூடிய கொஷின்ஸ். சம்மரி ரேட்டிங்லாம் வீடியோ கொடுத்துருக்கேன், 2 லட்சம் பேர் பார்த்து நல்ல ஒரு யூஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. அதேமாரி நீங்களும் பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம்.